I, Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. Varga Ivayagam, Varga Tamil, Jai Jagat. Stop these shameful atrocities against minorities, Dalits and Adivasis. Jai Bhim, Jai Samvidhan. வேண்டாம் நீட், பேன் நீட். பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று பேசியது இந்திரா காந்தியுடைய எமர்ஜென்சி காலம். நிச்சயமாக அந்த காலம் ஒரு மோசமான காலம் என்று தான் பல்வேறு நாட்கள் பார்க்கிறீர்கள். பேக் டேஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. ஆனால் அது அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியாக பார்க்கிறோம். இதற்கு மேல் மணிப்பூரை பற்றி நீங்க பேசிய தீரன், நீங்க வேலை வாய்ப்பை பற்றி பார்லிமெண்டில் டிபேட் நடத்திய தீரன், இந்த நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி நீங்க பேசிய தீரன், நீங்க இந்த நாட்டு உண்மையான வளர்ச்சியை பற்றி பேசவும் வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டருக்கு எதற்காக நீங்க டாக்ஸ் ரிபேட் கொடுத்தீர்கள், எதற்காக விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்கவில்லை என்கிற அந்த பதிலையும் கொடுக்க வேண்டும். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். The climate has changed, whether it is Delhi or Chennai. காலம் மாறிவிட்டது. டெல்லியாக இருக்கட்டும் அல்ல சென்னையாக இருக்கட்டும். கோடை காலம் போய் மழைக்காலம் வந்துவிட்டது. இந்த நிலை நாட்டில் மட்டுமல்ல பார்லிமெண்டில் கூட பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் இந்தியா அலையன்ஸ், இன்னொரு பக்கம் என்டிஏ. 234 எம்பிக்கள் உங்களுக்காக உங்களால் ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்பட்டு பார்லிமெண்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த எம்பிக்கள் மிகவும் பாசிட்டிவாக உங்களுடைய குரலை எழுப்ப போயிருக்கிறார்கள். இதற்கு முன்பு பார்த்த பார்லிமெண்ட் வேறு, இப்ப பார்க்கக்கூடிய பார்லிமெண்ட் வேறாக தெரிகிறது. அதாவது எந்த பார்லிமெண்டில் எதிர்கட்சிகளுக்கு எந்த விதமான நிலையும் இல்லாமல் இருந்ததோ, எதிர்கட்சிகளுடைய குரலை எந்த அளவில் நசுக்கி வந்தார்களோ, அது முதல் முறையாக மிக பலமாக ஒலிக்க தொடங்கிவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்த பார்லிமெண்ட் வேறு, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பார்லிமெண்ட் வேறாக தெரிகிறது. எப்படி என்று நீங்க பார்க்கிறீர்களா? கடந்த 10 ஆண்டுகளாக விவசாயிகளுடைய குரலை நெறித்தார்கள், இந்த நாட்டு பெண்களுடைய குரலை நெறித்தார்கள், இந்த நாட்டு மாணவர்கள், வேலை தேடி இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த நாட்டு விவசாயிகள் அனைவர்களுடைய குரலை நெறித்தது இந்த நாட்டு அரசாங்கம். பார்லிமெண்ட்டுக்குள் ஒலிக்கக்கூடிய அந்த குரலை நீங்க கேட்டீர்கள்னா வெறும் பணக்காரர்களுக்கான சட்டங்கள், வெறும் கார்ப்பரேட்டுகளுக்கான சட்டங்கள். அந்த சட்டத்தை எந்த அளவில் இந்த நாட்டு மக்கள் ரோட்டில் இறங்கி போராடினார்களோ அதற்கான ஒரு சிறிய எக்ஸாம்பிளை 15 மாதங்கள் வரை இந்த நாட்டு விவசாயிகள் எந்த அளவில் போராடினார்களோ, தனக்கு எதிராக வந்த அந்த சட்டத்தை எதிர்த்து அதை முறிக்க வைத்தார்களோ, அதே போன்ற போராட்டங்கள் எத்தனையோ கடந்த 10 ஆண்டுகளில் நடந்தது. எமர்ஜென்சியா? அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரா காந்தியால் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சியை ஞாபகப்படுத்தி காட்டினார் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஆனால் இன்னைக்கு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் எந்த அளவில் இந்த நாடு எமர்ஜென்சியை பார்த்து வருகிறது என்று நீங்க பார்க்கவும் வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்லிமெண்ட் ஒரு புதிய பார்லிமெண்டாக இருக்கிறது. இந்த பார்லிமெண்டில் கேள்விகள் கேட்கப்படும். இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் எவ்வளவு வேணாலும் டிவிடெண்டை வாங்கி விடலாம் ஆர்பிஐயிடம். எந்த விதமான கேள்வியும் எதிர்கட்சிகள் கேட்க முடியாது. கார்ப்பரேட்டிற்கு எந்த விதமான டாக்ஸ் சலுகைகளை அள்ளி கொடுக்கலாம், யாருமே கேள்விகளை கேட்க மாட்டார்கள். வெறும் வாய்ஸ் ஓட்டை மட்டும் வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக எத்தனையோ சட்டங்களை கொண்டு வரலாம், யாருமே கேள்விகளை கேட்க மாட்டார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது UAPA போன்ற வழக்குகளை போட்டு சிறையில் அடைப்பார்கள். யாருமே கேள்விகளை கேட்கக்கூடாது. மீடியாவை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். எங்கள் போன்ற சின்ன சின்ன மீடியாக்களுக்கு எதிராகவும் ஒரு சட்டத்தை கொண்டு வர பார்த்தது இந்த நாட்டு அரசாங்கம். அதாவது சோஷியல் மீடியாவை முடக்குவதற்காக ஒரு புதிய சட்டம், விவசாயிகளுக்காக அவர்களை முடக்குவதற்காக ஒரு புதிய சட்டம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிகளை விற்பதற்காக, வெளிநாட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை உள்ள கொண்டு வருவதற்காக ஒரு சட்டம், விதைகளை விற்பதற்கும் சீட் கம்பெனிகளை இந்தியாவில் கொண்டு வருவதற்காகவும் ஒரு புதிய சட்டம். இது போன்ற எத்தனை சட்டங்களை இந்த நாட்டு அரசாங்கம்
கொண்டு வர பார்த்தது. ஏதோ ஒரு விதியில், ஏதோ ஒரு வழியில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் மீண்டும் ஒரு முறை அந்த சட்டங்கள் வருமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த மிக முக்கியமான 4 சட்டங்களை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீர்கள். பிராட்காஸ்ட் சர்வீஸ் பில், இந்த நாட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய, டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊடகங்களை முடக்குவதற்காக, எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள் வழியாக உங்களிடம் வரக்கூடிய பல்வேறு செய்திகளை முடக்குவதற்காக, எந்த அளவில் கோதி மீடியாவை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்களோ அதே போன்று எங்களை வாங்க முடியவில்லை, அதனால் எங்களை முடக்குவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வர பார்த்தது இந்த நாட்டு அரசாங்கம். நிலுவையில் இருக்கிறது இந்த பில். இன்னைக்கோ நாளைக்கோ வரலாம். ஆனால் பிஜேபியால் கொண்டு வர முடியுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா அதற்கான விளக்கத்தை நீங்க கேட்க போறீர்கள். நியூ சீட் பில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விதை தயாரிக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் இந்த நாட்டிற்கக்கூடிய விவசாயிகளை அவர்களிடம் அடமானம் வைப்பதற்காக இந்த பில், இதுவும் இழுவையில் இருக்கிறது. வரும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்சூரன்ஸ் கம்பெனிகளை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு விற்கக்கூடிய இந்த பில், அப்படி விற்கவில்லை என்றால் கூட அந்த கம்பெனிகள் இந்தியாவில் வந்தவுடனேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஆட்டோமேட்டிக்காகவே முடங்கிவிடும். இதற்கான ஒரு பில். எலக்ட்ரிசிட்டியை பாருங்கள், உங்கள் சட்டை பையில் இருக்கக்கூடிய மொபைல் போன், ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், இது போன்ற வெவ்வேறு கம்பெனிகளை நீங்க தேர்வு செய்து உங்களுடைய மொபைல் போனை வாங்கலாம். அதே போன்று உங்கள் வீட்டில் வரக்கூடிய மின்சாரம், அதையும் வெளிநாட்டு கம்பெனிகள் கார்ப்பரேட் கையில் விற்கக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லையும் இவர்கள் கொண்டு வர பார்த்தார்கள். அதுவும் இழுவையில் இருக்கிறது. இந்த பில்ஸ் மீண்டும் ஒரு முறை இந்த முறை பார்லிமெண்டில் வந்தால் என்ன நடக்கும்? ஒன்று, இந்த பில்ஸ்களை பற்றி இவர்கள் பேசவே மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். அப்படி கொண்டு வந்தார்கள்னா இந்த அரசாங்கம் எத்தனை நாட்கள் வரை நீடிக்கும் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஸ்டேட் கவர்மெண்ட்கள் ஏற்கனவே நான் கூறக்கூடிய அனைத்து பில்களையுமே எதிர்த்து நிற்கிறார்கள். பிராட்காஸ்ட் சர்வீஸ் பில்லாக இருக்கட்டும், நியூ சீட்ஸ் பில்லாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் செக்டராக இருக்கட்டும், அல்ல எலக்ட்ரிசிட்டி பிரைவேட் கையில் கொடுப்பதாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திற்கு நேரடியாக வருமானத்தை தேடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த நாட்டு மக்கள், விவசாயிகளுடைய உரிமைக்காக கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா மக்களுக்கு எதிராக இருக்கிறது. கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பொம்மை அரசாங்கம் இருக்கும்போது ஒரு தலையாட்டி பொம்மை போன்றுதான் அந்த நாட்டு அரசாங்கம், அந்த ஸ்டேட் அரசாங்கம் நடந்து கொண்டது. கர்நாடகாவில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம். இவர்கள் கூறும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். அங்கேயும் இடிக்கிறது. மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கேயும் ஒரு தலையாட்டி பொம்மை அரசாங்கத்தை வைத்திருந்தார்கள், ஏக்நாத் ஷிண்டே மற்றும் பிஜேபியின் கூட்டணி அரசாங்கம். அங்கேயும் இதற்கு மேல் தலையாட்டி பொம்மை போன்று அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். இது போன்ற பல்வேறு இடங்கள், உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜஸ்தான் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 234 எம்பிக்கள் இந்த நாட்டு அரசாங்கத்தை மட்டும் எதிர்க்க மாட்டார்கள், இந்த நாட்டு மக்களுடைய குரலையும் எடுத்து வைப்பார்கள் பார்லிமெண்டில். இதற்கு முன்பு அது நடக்கவில்லை. இன்னைக்கு நீங்க பார்லிமெண்டில் பார்த்தீர்கள்னா இந்தியா அலைன்ஸை சார்ந்த பல்வேறு எம்பிக்கள் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது, மிக முக்கியமான புஸ்தகம். பெயர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த நாடு எப்படி நடக்க வேண்டும், இயங்க வேண்டும், எந்த சட்டம் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்கிற அனைத்து விஷயமுமே இந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆனால் இந்த நாட்டு ஆளும் கட்சி, அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இந்த முறை 400க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் எங்களுக்கு வந்துவிட்டால் கான்ஸ்டிடியூஷனையே மாற்றி விடுவோம் என்று கூறினார்கள். இன்னைக்கு அதே சுட்டி காட்டக்கூடிய விதத்தில் நாங்கள் கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றக்கூடிய நபர்கள் என்று இந்தியா அலைன்ஸை சார்ந்த பல்வேறு நபர்கள் அந்த புஸ்தகத்தை கையில் ஏந்தி எந்த அளவில் அழகான முறையில் நாடாளுமன்றத்திற்குள் போனார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. எந்த கான்ஸ்டிடியூஷன் மீது மோடி அண்ட் ஷா அட்டாக் செய்து வந்தார்களோ அதே கான்ஸ்டிடியூஷனை நாங்க காப்பாற்ற முன் வந்திருக்கிறோம் என்று கூறினார். முதல் முறையாக இந்திய வரலாற்றை பெருட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஸ்பீக்கர் என்கிற எலெக்ஷனை இதுவரை இந்த நாட்டில் நடந்தது. யார் கையில் ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சியாளர் கையில் தான் அந்த ஸ்பீக்கர் என்கிற அந்த பொசிஷன் இருக்கும். யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஆனால் முதல் முறையாக ஸ்பீக்கர் என்கிற இந்த பொசிஷனுக்கும் ஒரு போட்டி வந்து விட்டது. இந்தியா அலைன்ஸ் தன் சார்பாக ஒரு வேட்பாளரை நிற்க வைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு, அதாவது நேற்று வரை ராஜ்நாத் சிங் அவர்கள்
காங்கிரஸ் மற்ற கட்சி தலைவர்களிடம் பல போன்கள் செய்தார். அதாவது ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், ஓம் பிர்லாவை நாங்கள் நிற்க வைத்திருக்கிறோம், அவரே ஸ்பீக்கராக. ஒரு சில போன் காலை காங்கிரசின் நேஷனல் பிரசிடென்டான மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள், நீங்க கவலைப்படாதீர்கள், நீங்க சொல்லும்படி நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். ஒரு 4-5 போன் தொடர்ந்து போனதற்கு பின்பு நான் சிந்தித்து ஆலோசித்து உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் என்று கூறியதற்கு பின்பு ராஜ்நாத் சிங் எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை, போன் காலும் செய்யவில்லை. இன்னைக்கு காலையில் ஒரு பரபரப்பான விஷயம் நடந்தது. சமாஜ்வாதி பார்ட்டி, டிஎம்சி, காங்கிரஸ், இந்த 3 கட்சிகளுக்கு நடுவிலேயே ஒரு போராட்டம். கடைசியில் காங்கிரஸ் ஒரு முடிவை எடுத்து வைத்தது. கே சுரேஷ் 8 முறை எம்பியாக பதவியேற்ற நபர். நீங்க சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள்னா சபையில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் எம்பியை தான் அந்த ஸ்பீக்கர் பதவியில் அமர வைத்தார். பிஜேபி என்டிஏ கூட்டணி அந்த வேலையை பார்க்கவில்லை. ஆனால் இந்தியா கூட்டணி 8 முறை எம்பியாக இருந்த கே சுரேஷ் அவர்களை நாமினேஷன் ஃபைல் செய்ய வைத்திருக்கிறார்கள். இதற்கு பின்பு எந்த விதத்தில் நீங்க பார்லிமெண்ட்டை பார்க்க போறீர்கள், இது ஒரு டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பிளாட்ஃபார்மாகவும் பார்க்கப்படுகிறது. இந்தியா வர்சஸ் என்டிஏ. இந்தியாவிடம் இருக்கக்கூடிய 234 எம்பிக்கள், என்டிஏவிடம் இருக்கக்கூடிய 292 எம்பிக்கள், ரெண்டுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா 526. மீதம் இருக்கக்கூடிய அந்த 15-20 எம்பிக்கள் யார் பக்கம் நிற்க போறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். எத்தனை ஓட்டுகள் எந்த பக்கம் திரும்ப போகிறது என்று அதையும் பார்ப்பதற்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டேபிளாக இதை பார்க்கிறார்கள். பிஜேபியை சப்போர்ட் செய்த நவீன் பட்நாயக், ஒரிசாவின் சீஃப் மினிஸ்டர், மிக தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார். இதற்கு மேல் நாங்க பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டோம். அதாவது இந்த கட்சி என்டிஏவிற்கு ஆதரவு கொடுத்து வந்ததோ இந்த எலெக்ஷனுக்கு முன்பே அவர்கள் பேக்ஃபுட்டில் வந்து விட்டார்கள். இது போன்ற பல்வேறு கட்சிகள் பிஜேபியை எதிர்க்கலாம், என்டிஏவை எதிர்க்கலாம். டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் எவ்வளவு சீரியஸ் ஆனது, எந்த அளவில் இந்த ஆக்டை பத்தி நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று நீங்க பாருங்கள். கோதி மீடியாவை விலை கொடுத்து வாங்கினார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக நீங்க பார்க்கக்கூடிய செய்தித்தாளாக இருக்கட்டும் அல்ல ஊடகங்களாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய செய்திகள் எந்த அளவில் ப்ரொபகேண்டாவை பரப்பக்கூடிய செய்திகளாக மட்டும்தான் இருந்தது. மக்களுக்கான குரலாகவும் அவர்கள் ஒலிக்கவில்லை, மக்களுடைய கேள்வியும் அவர்கள் கேட்கவில்லை. கடைசி நேரத்தில் சோஷியல் மீடியாவை தவிர வேற எந்த வழியும் மக்கள் கையில் இல்லை. அதனால்தான் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை மக்கள் அதிகமாக நம்ப தொடங்கினார்கள். இந்த நம்பிக்கையை மக்கள் மட்டும் வைக்கவில்லை, குளோபல் லீடர்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவர்களும் வைக்க தொடங்கிவிட்டார்கள். மேகா குளோபல் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபோர்காஸ்ட் என்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது 2024க்கான இந்த ரிப்போர்ட். ட்ரெடிஷ்னல் மீடியா, அதாவது டெலிவிஷன், ரேடியோ, பிரிண்ட், ஹோர்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கிறீர்கள் இல்லையா, அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம்னு நீங்க பார்த்தீர்கள்னா 64,358 கோடி ரூபாய்க்கான வருமானம், ஒரு ஆண்டுக்கான வருமானம். அதே டிஜிட்டல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள் ஆட்ஸ் அல்ல தனித்தனி யூடியூபில் நீங்க பார்க்கக்கூடிய வீடியோஸ்கள் அல்ல தனி வெப்சைட் வைத்து உங்களுக்கு செய்திகளை கொண்டு வரக்கூடிய பல செய்திகள், இங்கெல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா 57,757 crore, 57,757 கோடி ரூபாய்க்கான இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பேஸ். அதாவது 47% ஆஃப் த மார்க்கெட் ஷேர், 47% மொத்த அட்வர்டைஸ்மெண்ட் வருமானத்திலிருந்து 47% டிஜிட்டல் மீடியாவிடம் போய்விட்டது என்கிற இந்த ரிப்போர்ட். அதை முடக்குவதற்காக, அதை அடக்குவதற்காக தான் இந்த புதிய பில்லை பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில் கொண்டு வரப்பட்டது. இந்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 8% growth ரேட்டை தான் ட்ரெடிஷ்னல் மீடியா பார்த்து வருகிறது. சோஷியல் மீடியாவுடைய growth ரேட் 16%. இதற்கு முன்பு இருந்த ஐடி மினிஸ்டர் அவர்தான் இந்த சட்டத்தை, இந்த திட்டத்தை போட்டு வந்தார். அவரே கேரளாவில் தோற்று. இப்போ யார் இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்வார் என்கிற இந்த கேள்வியும் வருகிறது. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா இன்சூரன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில், இதை பற்றி நான் பேசினேன். இந்த இடத்தில் 2019ஆம் ஆண்டு சீட் பில்லை கொண்டு வர பார்த்தார்கள். ஆனால் அதே தருணத்தில் விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடவில்லை என்றால் 3 வேளாண் சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பார்கள், இந்த சீட் பில்லையும் கொண்டு வந்திருப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து பல்வேறு இன்டர்நேஷனல் கம்பெனிகள் பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, யுக்ரைன் போன்ற நாடுகளுக்கு இந்த விதைகளை விற்று வருகிறார்கள். எக்ஸ்பென்சிவான விதை.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விதைகள் சரியல்ல என்று கூறக்கூடிய இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு மாதத்திற்கு ஒரு விவசாய குடும்பத்திற்கு 500 ரூபாயை கொடுத்து வருகிறது. அதாவது 2000 ரூபாய் 4 மாதத்திற்கு, 12 மாதத்திற்கு 6000 ரூபாய். வெறும் 500 ரூபாய் இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு விவசாயி கொடுக்கிறது. அவருடைய நிலை உயர்ந்து விட்டது என்று கூறக்கூடிய இந்த அரசாங்கம் விலை உயர்ந்த அந்த விதைகளை அவர்கள் எப்படி வாங்குவார்கள் என்று தெரியவில்லை. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சிவ் இன்சூரன்ஸ்களை எப்படி வாங்குவார்கள் என்று இவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு புதிய ரிஃபார்மை கொண்டு வந்திருக்கிறோம் என்று இந்த நாட்டு அரசாங்கம் கூறி வருகிறது. இந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று பேசியது இந்திரா காந்தியோடைய எமர்ஜென்சி காலம். நிச்சயமாக அந்த காலம் ஒரு மோசமான காலம் என்று தான் பல்வேறு நபர்கள் பார்க்கிறார்கள். பேக் டேஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி. ஆனால் அது அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி கடந்த 10 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியாக பார்க்கப்படுகிறது. இந்திரா காந்தி காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய எடிட்டர் ராம்நாத் கோயங்கா அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக ஃப்ரண்ட் பக்கத்தை எம்டியாக விட்டுவிட்டார். எந்த விதமான செய்தியும் பார்க்க முடியும். பிளாங்க் பேஜ் ஆன் தி ஃப்ரண்ட் பேஜ் தன்னுடைய எதிர்ப்பை காட்டினார். 3800க்கும் மேற்பட்ட நியூஸ் பேப்பர் செய்தித்தாள்களை முடக்கினார்கள். 327 ஜேர்னலிஸ்ட்களை கைது செய்தார்கள் மீசா லாவுக்கு கீழே. 290 நியூஸ் பேப்பர்கள் அரசாங்கத்தால முடக்கப்பட்டது. அரசாங்கத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட்களை அங்க கொடுக்கவில்லை. 7 ஜேர்னலிஸ்ட்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த ஜேர்னலிஸ்ட்களை நாட்டை விட்டு விரட்டடித்தார்கள். இது எல்லாம் இந்திரா காந்தி காலகட்டம். மோடி காலகட்டம். மோடி கவர்மெண்ட் ஸ்லாப்ஸ் டெரரிஸ்ட் சார்ஜஸ் ஆன் ஜேர்னலிஸ்ட். தீவிரவாதிகள் மீது போடக்கூடிய சட்டங்களை இந்த நாட்டு பத்திரிகையாளர்கள் மீது போட்டு வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். அப்போ இது எமர்ஜென்சி காலம் இல்லையா? UAPA போன்ற வழக்குகளை இந்த நாட்டு பத்திரிகையாளர்கள் மீது போட்ட இந்த நாட்டு அரசாங்கம் ஃப்ரீ பிரஸ்ஸை எந்த அளவில் சிதைத்திருக்கிறது நீங்க பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய 180 நாடுகளில் இந்தியாவுடைய நிலை 159வது ரேங்க். பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா 159. த நியூஸ் கிளிக் என்கிற ஒரு ஊடகத்தை முடக்கினார்கள். அவர்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும் ப்ரூவ் செய்யப்படவில்லை. ஆனால் நாங்கள் ப்ரிகாஷனர் முறைகள் நாங்கள் இந்த நாட்டு செக்யூரிட்டிக்காக அவர்களை கைது செய்தோம் என்று இந்த நாட்டு அரசாங்கம் கூறியது. மன்னிப்பை கூட கேட்கவில்லை. இது மட்டுமல்ல, 46க்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்கள், வெறும் நியூஸ் கிளிக்கில் வேலை பார்த்த ஜேர்னலிஸ்ட்கள், அவர்கள் மீது UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அவர்கள் மீது போடப்படும். பெகசஸ் போன்ற உளவு பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேரை வைத்து இந்த நாட்டிற்குரிய பல்வேறு சீனியர் ஜேர்னலிஸ்ட்கள் மீது உளவு பார்க்கப்பட்டது. நீங்க வெறும் ஜேர்னலிஸ்ட் ஆர் மீடியா அண்டர் மோடிஸ் ரூல் என்று சர்ச் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்ஸ் கிடைத்துவிடும். 15 journalists arrested, 16 journalists arrested, 3 journalists killed, 2 journalists killed என்கிற இந்த செய்தி. அப்போ இதை நீங்க எமர்ஜென்சியாக பார்ப்பீர்களா? பார்க்க மாட்டேன். இந்திரா காந்தி போட்டது எமர்ஜென்சி என்றால் இதுவும் எமர்ஜென்சி தான். இன்னைக்கு ஒரு சில தலைவர்கள் பதவியேற்கும் போது கடைசியில் ஒரு சில மிக முக்கியமான வார்த்தைகளை கூறி சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சார்ந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், ஸ்டாப் த ஷேம்ஃபுல் அட்ராசிட்டிஸ் டார்கெட்டிங் மைனாரிட்டி அண்ட் தலித் ஆதிவாசிஸ். ஜெய் பீம் என்று கூறி உங்களுடைய அட்ராசிட்டிஸ்கள் மைனாரிட்டிகளை பார்த்து, தலித்களை பார்த்து, இந்த நாட்டு ஏழைகளை பார்த்து, ஆதிவாசிகளை பார்த்து எந்த அளவில் நீங்க அத்துமீறி நடந்து கொள்கிறீர்களோ அதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இது இந்த பார்லிமெண்டில் புதிய அலை, புதிய கிளைமேட் சேஞ்ச். இது மட்டுமல்ல, கலாநிதி வீராசுவாமி அவர்கள் கூறிய வார்த்தையாக இருக்கட்டும், தயாநிதி மாறன் கொடுத்தது பேன் நீட். எந்த நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகளாக போராடி வருகிறதோ அந்த பேன் நீட்டை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்க்கிறது. அந்த வார்த்தையும் பார்லிமெண்ட்டுக்குள் ஒலித்தது. தோல் திருமாவளவன் அவர்கள், ஜெய டெமோக்ரஸி, ஜெய கான்ஸ்டியூஷன். இந்த நாடு டெமோக்ரஸியை மறந்துவிட்டது. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை மாற்ற பார்த்தார்கள். அதையும் திருமாவளவன் அவர்கள் பலமாக கூறியிருக்கிறார். இது பார்லிமெண்டின் புதிய மாற்றம், புதிய கிளைமேட் சேஞ்ச். ராகுல் காந்தி ஜெய் ஹிந்த், ஜெய் சம்விதான் என்று கூறியிருக்கிறார். ஜெய் கான்ஸ்டியூஷன் என்று கூறியிருக்கிறார். இந்த வார்த்தையை பிஜேபியில் இருக்கக்கூடிய
ஒரு நபர் வாயிலிருந்து நீங்க கேட்டு பாருங்க. இந்த வார்த்தைகளை பிஜேபியில் இருக்கக்கூடிய யூனியன் மினிஸ்டர்கள் வாயிலிருந்து கேட்டு பாருங்க. இந்த வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் மோடி வாயிலிருந்து கேட்டு பாருங்கள், உங்களால் கேட்டிருக்க முடியாது. இதற்கு மேல் மணிப்பூரை பற்றி நீங்க பேசிய தீர வேண்டும். இதற்கு மேல் நீங்க வேலை வாய்ப்பை பற்றி பார்லிமெண்டில் டிபேட் நடத்திய தீர வேண்டும். இதற்கு மேல் இந்த நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி நீங்க பேசிய தீர வேண்டும். இதற்கு மேல் நீங்க இந்த நாட்டு உண்மையான வளர்ச்சியை பத்தி பேசவும் வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்டருக்கு எதற்காக நீங்க டாக்ஸ் ரிபேட் கொடுத்தீர்கள், எதற்காக விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்கவில்லை என்கிற அந்த பதிலையும் கொடுக்க வேண்டும். இதற்கு மேல் நீங்க கோதி மீடியாவுடைய அந்த போர்வைக்கு பின்பு மறைந்து கொண்டு நீங்க எந்த விதமான வேலையும் பார்க்க முடியாது. எங்கள் போன்ற டிஜிட்டல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கும் வரை இந்த நாட்டில் டெமோக்ரஸியும் வாழும், இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனும் நாங்க வாழ வைப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.